ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட ரொம்ப மாதம் ஆயிடுச்சு இந்த ஆங்கிளில் வந்து வீடியோ எடுத்து. என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஷார்ட்ஸ் மட்டும்தான் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேங்காய் எண்ணெய் வந்து தலைக்கு தேய்க்கிறதுக்கு கூட சில பொருள்லாம் போட்டு காய்ச்சி வைக்க போகிறேன். அதுவும் உங்களுக்கு வந்து இப்போயே உடனே நான் அப்லோட் பண்ண போகிறதில்ல. எண்ணெய் காய்ச்சி அதை நல்லா யூஸ் பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் ஆச்சு நான் மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போது வந்து என்னோடய ஹேர் வந்துட்டு இப்படி தான் இருக்குது, இப்படி இருக்குது. ஆனால் ஏன்னா இது ஸ்டெப் கட்டிங் பண்ணியிருக்கேன். எண்ணெயை காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா முடி வந்து க்ரோத் இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னா வீடியோவை பார்க்கலாமா? இன்றைக்கி எண்ணெய் காய்ச்ச எனக்கு எல்லாமே வீட்டு பக்கத்துலேயே இருக்குது. தேவையான அளவுக்கு செம்பருத்தி பூ, ஆனால் ஒத்த செம்பருத்தி கிடைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு கிடைக்கல, பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருக்கிற செம்பருத்தி 8ம் கூடவே வந்துட்டு நல்லா கொழுந்தாக இருக்க செம்பருத்தி இலையும் ஒரு 8 அந்த மாதிரி பறிச்சுக்கிட்டேன். ஒரு கொழுந்து ஒரு கொத்து வேப்பலை அதையும் ஒடிச்சிக்கிட்டேன். மருதாணி பறிக்கலாமான்னு பார்த்தேன், சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மருதாணி விட்டுட்டேன். இன்றைக்கி டேட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5/9/2024. வேப்பிலை பொடுகு போக்கும், செம்பருத்தி இலை நல்லா சாஃப்டாக இருக்கும், கருவேப்பிலை முடி வளர்ச்சிக்கு உதவும், செம்பருத்தி பூ நல்ல ஒரு கண்டிஷனிங் பண்ணும். இது எல்லாத்தையும் நல்லா அலசிக்கிட்டு ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக நம்ம வந்து நிறைய ஆயில்ஸில் வந்து கிராம்பு யூஸ் பண்ணுறது பார்ப்போம், ரொம்ப 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 நல்லது. அதனால் கொஞ்சம் ஒரு 10 கிராம்பும் பாதாம் எண்ணெய்க்கு பதிலாக 10 பாதாம் போட்டுக்கிறேன், கொஞ்சம் கருஞ்சீரகம் போட்டுக்கிறேன், ஒரு 2 ஸ்பூன். இப்போ வந்து தேவையான பொருளை எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இதை போட்டு மிக்சியில் போட்டு முதல்ல அரைச்சிடலாம். அரைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல ட்ரையாக இருக்க பொருள்லாம் வந்து அரைச்சிக்கிறேன். வந்து ஃபஸ்ட்டு நல்லா ஒரு ஓட்டிக்கிறேன். கூடவே வந்துட்டு 10 மிளகு சேர்த்துக்கிறேன். இது வந்து கோல்டு சேராமல் பார்த்துக்கும். தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கிட்டேன். ஆக்சுவலாக வந்து அரைச்சதுக்கப்புறம் பாருங்களேன், எவ்வளோ எண்ணெயாக இருக்குது என் கையே. ஏன்னா அந்த பாதாம் போட்டோம் இல்லையா, பாதாமோட தன்மை. இன்றைக்கி வந்துட்டு சுத்தமான தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறேன். 1/2 லிட்டரில் வந்து கொஞ்சோண்டு மட்டும் நிப்பாட்டிக்கிறேன். 1/2 லிட்டர் எண்ணெய் கிட்டத்தட்ட 400 ml ஊற்றிக்கிட்டேன்னு வைங்களேன். இந்த வெட்டி வேர்லாம் கிட்டத்தட்ட வருஷ கணக்கில் ஆகுது வீட்டில் வாங்கி வச்சு. வேம்பாலம் பட்டு சின்ன பாக்கெட் ஒன்று வாங்கிக்கிட்டேன். இப்போ வந்துட்டு தேங்காய் எண்ணெய் வந்துட்டு நல்லா வாசனை வருது. நான் வந்து எண்ணெயை கொதிக்க உள்ள வாசனை வரும்போதே நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேம்பாலம் பட்டை சின்ன பாக்கெட் வாங்கியிருக்கேன், அது பிரித்து கொட்ட போகிறேன். நான் வந்துட்டு அடுப்பு வந்து சிம்மில் தான் வச்சுருக்கேன். நல்லாவே கலர் மாறிடுச்சு பாருங்கள். கொஞ்சமாக வந்து வெட்டி வேர் வந்து கட் பண்ணி போட்டுக்கிறேன், நல்ல ஒரு வாசனை வரும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த செம்பருத்தி பூ இதெல்லாம் இருக்குது இல்லையா, அதை எடுத்து பொறுமையாக போட்டு நல்லா உடச்சி விட்டுக்கலாம். சிம்லேயே தான் இருக்கணும். அதிகபட்சமாக எனக்கு எடுத்த டைமிங் சொன்னீங்க பார்த்தீங்கன்னா 10 to 15 நிமிஷம் தான் ஆச்சு. ஆக்சுவலாக இது நல்லா வந்து இது வர்றதுக்கு, நல்லா அந்த எண்ணெயிலே வந்து எல்லாமே மிக்ஸ் ஆகி வர்றதுக்கு. ரொம்பவும் கருக விட்டுலாம் எடுக்கக்கூடாது. இப்போ நான் போயிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு ஹை ஃப்ளேம் வச்சு டக்குன்னு ஆஃப் பண்ணிக்கிறேன். அடுப்பு அணைச்சதுக்கப்புறமும் எப்படி கொதிக்குதுன்னு பாருங்கள். என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இரும்பு சட்டி, இரும்பு வானலில் காய்ச்சினால இரும்போட தன்மை வந்து நிறைய சூடு இருக்கும். இதை நம்ம அப்படியே மூடி விட்டுறலாம். அவ்வளோதான், அடுப்பை வந்துட்டு ஆஃப் பண்ணிட்டேன். இன்றைக்கி நைட் அப்படியே விட்டுட்டு, நீ நைட்டு வடிகட்டினாலும் ஓகே தான், நாளைக்கு காலையில் வடிகட்டினாலும் ஓகே தான். வடிகட்டிட்டு இனிமேல் யூஸ் பண்ண வேண்டியது தான். யூஸ் பண்ணிவிட்டு ரிசல்ட் நல்லா இருந்தால் கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நல்லா சுத்தமாக கழுவி வச்சுருக்க பாட்டிலில் வாசனைக்காக கொஞ்சோண்டு வெட்டி வேர் அதை எடுத்து போட்டுக்கிட்டு நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். எண்ணெயை வடிகட்டி எடுத்த எண்ணெய் வந்து நம்ம இந்த பாட்டிலில் ஊற்றி போகிறோம். இந்த எண்ணெய் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக இருக்குது. காரணம் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா பாதாம் சேர்த்தது. நான் ஏன்னா ஏதாவது ஒரு ஆயில் அடிஷ்னலாக கூட சேர்ப்பேன், ஒன்று விளக்கெண்ணெய் சேர்ப்பேன். இப்போ வந்து கோல்ட் ஆகிட போகுது இந்த கிளைமேட், இனிமேல் மழை வரும் இல்லையா, அதனால சொல்லிவிட்டு பாதாம் சேர்த்துட்டேன். சரியான வாசனை எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்கள் பாப்பா வந்து கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தது, கருவேப்பிலை வாசனை வருது, கருவேப்பிலை காய்ச்சின மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வடிகட்டியே கொஞ்சம் நேரம் நல்லா வச்சுருங்க, ஏன்னா அதிலேருந்து நல்லா ட்ராப்பாக வழியும் எண்ணெய். அந்த மாதிரி வச்சு எடுத்ததுக்கப்புறம் நான் வந்துட்டு மறுநாளே வந்துட்டு எண்ணெய் தேய்ச்சி குளித்தாதான் எனக்கு ஒரு திருப்தி இருக்கும். எண்ணெய் உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. ஆனால் எண்ணெய் நல்லா
திக்காக இருக்குது. கடந்த 5 மாசத்துல எனக்கு இவ்வளோ முடி கொட்டிடுச்சு. அதுவும் இல்லாம இந்த கார்னர் வந்து நானே கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸ்டெப் கட்டிங் பண்ணியிருந்தேன் இல்லையா? அது வேணான்னு கட் பண்ணி எடுத்துட்டேன். சரியா 1 மாசத்துக்கு அப்புறம் நான் வந்து இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். நான் முன்னாடி முடி கட் பண்ணதே உங்கள்ட்ட காமிச்சுட்டேன். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இனிமே டைரக்ட்டாவே இருக்கட்டும். ஸ்டெப் கட்டிங்ன்றதால பின்னலுக்கு சரி வரலன்னு சொல்லிட்டு, நான் நினச்சேன் முடி நல்லா கொட்டிட்டு நமக்கு ரொம்ப தின்னாக போகுதுன்ட்டு. ஆனா இல்ல. மாசத்துல ஒரு 4 வாட்டி தான் யூஸ் பண்ணியிருப்பேன். நல்ல ரிசல்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க.